இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து தமிழில் திரைப்படம் உருவாக உள்ள நிலையில் அதில் சத்யராஜ் நடிக்க உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. பயோபிக் படங்களுக்கு எப்போதுமே வரவேற்பு உண்டு. அதிலும் சமீப காலமாக விளையாட்டு மற்றும் அரசியல் பிரபலங்களின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து வெளிவந்த பயோபிக் படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றன. குறிப்பாக தோனியின் பயோபிக் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. தற்போது கங்குலி, நடராஜன் ஆகியோரது பயோபிக் படங்கள் தயாராகி வருகின்றன. இதில் நடராஜன் பயோபிக்கில் சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளார். அதேபோல் அரசியல் பிரபலங்களை பற்றிய பயோபிக் படங்களும் அதிக அளவில் வெளிவந்த வண்ணம் உள்ளன. தமிழில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கையை மையமாக வைத்து தலைவி என்கின்ற திரைப்படம் வெளியாகியது. அண்மையில் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் வாழ்க்கை கதையை ஜாத்ரா என்கின்ற பெயரில் பயோபிக் படமாக வெளியிட்டிருந்தனர். இதில் மம்முட்டி, ஜீவா ஆகியோர் நடித்திருந்தனர். அந்த வகையில் இந்திய பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து இதுவரை ஏராளமான பயோபிக் படங்கள் வெளிவந்துள்ளன. இந்தியில் விவேக் ஒபாராய் நடிப்பில் PM நரேந்திர மோடி என்கின்ற பெயரில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஒரு பயோபிக் படம் ரிலீஸ் ஆனது. இது தவிர மென் ஃபைரகி, மோடி ஜார்னி ஆஃப் காமன் மேன், நாமோ சவுனே காமோ, மோடி காக்கா காவுன் என மோடியின் பயோபிக் படங்கள் இதுவரை ஏராளமானவை வெளிவந்துள்ளன. அந்த வரிசையில் தற்போது புதிதாக தமிழில் மோடியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து ஒரு பயோபிக் படம் உருவாக உள்ளது. அப்படத்திற்கான ஆரம்பகட்ட பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அந்த பயோபிக்கில் மோடியாக நடிகர் சத்யராஜ் நடிக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நடிகர் சத்யராஜ் இதற்கு முன்னர் பெரியாரின் பயோபிக்கில் நடித்திருந்தார். அதற்கு மாபெரும் வரவேற்பு கிடைத்திருந்தவை குறிப்பிடத்தக்கதாகும்.